தலைவன். எனவே அவனது வீடு அரண்மனையைப் போன்று இருக்கும். அவனது மனைவி புலக்கொடியாள். இவர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தைகள் இல்லை. இதனால் மனமுடைந்த புலக்கொடியாள் தன் கணவனிடம் இதை பற்றி வேதனையோடு அழுதாள். அவளை தேற்றிய மந்திரவாதி காளிப்புலையன் அவளை பாதலகண்டி ஈஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சென்று ஒரு மண்டலம் விரதம் இருந்து அம்மனை வணங்கி வரச் சொன்னான். மனத்தின் பாரத்தோடு புலக்கொடியாளும் தவமிருந்தாள். அந்த சமயத்தில் ஔவையார் தவமிருந்த வீட்டிலிருந்த ஒரு மாவு உருண்டையை காகம் ஒன்று கவ்விக்கொண்டு பறந்து வந்தது. அதே சமயத்தில் கையேந்தி தவமிருந்த புலக்கொடியாளை கடக்கையில் அந்த மாவு உருண்டை அவளது கைகளில் விழுந்தது. இது இறைவனின் அருளாலே விழுந்தது என்று எண்ணிய புலக்கொடியாள் அதை உண்டாள். இல்லம் சென்றாள். அவளும் கருவுற்றாள். 10ஆம் மாதம் அழகிய பெண்மகவை பெற்றெடுத்தாள் புலக்கொடியாள். காளிப்புலையனின் குலதெய்வம் இசக்கியம்மன். எனவே இசக்கியின் பெயரையும் மாவு உருண்டை பிரசாதத்தால் பிறந்த குழந்தையாதலால் மாவின் பெயரையும் இணைத்து மாவிசக்கி என்று தன் குழந்தைக்கு பெயரிட்டான். மாவிசக்கியானவள் சகல கலைகளையும் கற்றுத்தேர்ந்தாள். மிகுந்த அழகுடன் விளங்கினாள். தன்னுடைய 12ஆம் வயதில் பருவமீதினாள் மாவிசக்கி. தன்னிடமுள்ள ஆபரணங்களால் மகளை அலங்கரித்து மகிழ்ந்தான் காளிப்புலையன். இன்னமும் தன் மகளுக்கு பொன்னால் நகைகள் செய்து போட்டு அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவன் மனத்தில் உதித்தது. அதுவே அவனது அழிவுக்கும் காரணமானது. அஞ்சனமை போட்டு தங்க புதையல் எங்கே கிடைக்கும் என்று அவன் பார்க்கும் போது கொட்டாரக்கரை பகவதியின் ஆலயத்தில் 7 கடாரம் பொன் புதையலாக இருப்பதை அறிந்தான். எனவே அதனை கொள்ளையிட வேண்டும் என்று முடிவு செய்து வந்தான். மாயாண்டி சுடலைமாடன் காவல் இருப்பதைக் கண்டு அஞ்சி இவன் இருக்கும் போது நம்மால் கொள்ளை செய்ய இயலாது என்று எண்ணி காத்திருந்தான். வெள்ளிக்கிழமை இரவில் சுடலைமாடன் மயான வேட்டைக்கு கிளம்பினார். அவர் கிளம்பியதும் காளிப்புலையன் உள்ளே சென்று ஒரு கடாரம் பொன்னை கொள்ளையிட்டு போய்விட்டான். மயான வேட்டைக்கு சென்ற சுடலையீசன் திரும்பி வந்தார். தன் காவலில் இருந்த 7 கடாரம் தங்கத்தில் ஒரு கடாரம் குறைந்ததை கண்டதும் கோபமுற்றார். யார் இந்த பாதகத்தை செய்தார்கள் என்று எண்ணியவாறே அன்னை பகவதியாளிடம் சென்றார். அம்மா, நான் மயான வேட்டைக்கு சென்றிருக்கும் போது யாரோ உன் கோவிலில் வந்து கொள்ளையிட்டு சென்றிருக்கின்றார்கள். யார் அது என்று கேட்டார். அன்னை பகவதியும், மகனே, திரவியம் போனால் போகட்டும், அவனை பற்றி கேளாதே என்றாள். அவனை பற்றி சொல்லியே ஆக வேண்டும் என்று சுடலையாண்டவர் பிடிவாதம் பிடிக்க காளிப்புலையனை பற்றி சொன்னாள் அம்மை. மகனே, நந்தம்புனலூரில் உள்ள காளிப்பெரும்புலையன் தான் இந்த கொள்ளையை செய்தது. அம்மா விடை கொடு. நான் அவனை அழித்து நம் திரவியத்தை மீட்டு வருகின்றேன் என்று வீராவேசத்தோடு புறப்பட்டார் சுடலை. பாலகா, பொறு. அவன் மந்திரவாதத்தில் தேர்ந்தவன். அவனை யாராலும் எதிர்க்க இயலாது. அவன் செய்யும் செயல்கள் எல்லாம் விசித்திரமானவை. பொன் போனால் போகிறது. என் மகனே, நீ என்னை விட்டு போக வேண்டாம். அவன் உன்னை பிடித்து சிமிலில் அடைத்து விடுவான். எனவே நீ போக வேண்டாம் என்றாள் அன்னை பகவதி. அம்மையே, உனக்கு என்னை பற்றி தெரியாதா? நான் பரமனிடம் வரம் வாங்கி வந்தவனம்மா. தில்லைவன மயானத்தில் பிறந்த என்னை எந்த மாயசக்தியாலும் எதுவும் செய்ய முடியாது. நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல். என் காவலிலிருந்த பொன்னை கொள்ளை செய்தவன் குடும்பத்தை அழித்து மண்ணோடு மண்ணாக்கி விட்டு வருகின்றேன் என்று முழங்கினார் சுடலை. அன்னை மேலும் மறுத்தாள். அம்மையே, இன்னும் 8 நாட்களுக்குள் தெரியும். மாயஞ்செய்யும் அந்த மந்திரவாதியா அல்லது இந்த மாயாண்டியா என்பது. நீ விடை கொடு என்று பலிவேகத்தோடு ஓலமிட்டார் சுடலை. இனியும் தன் மகனை கட்டுப்படுத்த இயலாது என்றறிந்த அன்னை பகவதியும் அவனுக்கு திருநீற்றை பூசி வல்லயத்தை கையில் கொடுத்து அனுப்பி வைத்தாள். வீராவேசத்தோடு கொட்டாரக்கரையிலிருந்து கிளம்பிய சுடலை ஆண்டவர் மோசம் செய்த மோசக்காரனை நாமும் வேஷம் போட்டு மோசம் செய்வோம் என்று எண்ணங்கொண்டு பாம்பாட்டியாக உருவம் கொண்டார். கானகத்தில் தான் பிடித்த பாம்புகளை கொண்டு நந்தம்புனலூர் வந்தடைந்தார். பாம்புகளை தெருவில் விட்டு வித்தை காட்டிக் கொண்டிருந்தார். காளிப்புலையன் வீட்டிலிருந்து யாரும் வந்து பார்க்கவில்லை. ஆனால் காளிப்புலையனின் மகள் மாவிசக்கி தன் வீட்டின் மாடியில் நின்று இதை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளை கண்டார் சுடலை. இவளுக்காகத்தானே அந்த திரவியத்தை களவெடுத்தான் பெரும்புலையன். எனவே முதலில் இவளை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணி வயதான பண்டார உருவெடுத்து காளிப்புலையன் வீட்டுக்கு வந்து கையேந்தி பிச்சை கேட்டார். யாரோ சிவனடியார் தன் இல்லம் தேடி வந்து பிச்சை கேட்பதை அறிந்த மாவிசக்கி அன்னம் எடுத்துக்கொண்டு பிச்சையிட வாசலுக்கு வந்தாள். அவள் தெற்கு வாசலுக்கு வந்தால் சுடலை வடக்கு வாசலுக்கு சென்று பிச்சை கேட்பதும், அவள் வடக்கு வாசலுக்கு வந்தால் சுடலை தெற்கு வாசலுக்கு வந்து பிச்சை கேட்பதுமாக அவளை அலைக்கழித்தார். இதனால் மாவிசக்கி கோபமடைந்தாள். அடே கிழட்டு பண்டாரம், பிச்சை எடுக்க வந்தால் கொடுத்ததை வாங்கி விட்டு போக வேண்டியதுதானே? ஏன் இப்படி விளையாடுகின்றாய் என்று கோபத்தோடு சுடலையை நோக்கி கேட்டாள். பெண்ணே மாவிசக்கி, நான் பிச்சை கேட்டு வரவில்லை. உன்னை பெண் கேட்டு வந்தேன். என்னை பெண் கேட்டு வந்தாயா? இந்த சொல்லை மட்டும் என் தந்தை பெரும்புலையன் கேட்டால் உன்னை இல்லாது செய்து விடுவார். மரியாதையாக ஓடிப்போ என்றாள் மாவிசக்கி. எனக்கு தராமல் உன்னை யாருக்கு தருவான் உன் தந்தை? சரி, எனக்கு தாகமாக இருக்கின்றது, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று அதிகாரத் தோரணையோடு கேட்டார் சுடலை. தண்ணீரெல்லாம் இல்லை, தர முடியாது, ஓடிப்போ என்று மாவிசக்கி சொல்ல, அடியே மாவிசக்கி, உன் தகப்பனுக்கு பசும்பாலை எடுத்து அந்த அங்கே வைத்திருக்கின்றாயே, எனக்கு நீர் கூட இல்லை என்றா சொல்கின்றாய்? உன் அப்பன் இருக்கும் போதே யாரும் அறியாமல் உன்னை கற்பழிப்பேன் பாரடி என்று சொல்லி சபதம் செய்து மாயமாய் மறைந்தார் மாயாண்டி சுடலை. இதை கேட்டதும் அதிர்ச்சியடைந்தாள் மாவிசக்கி. தன் தந்தை வந்ததும் இதனை தெரிவித்தாள். யாரோ ஒரு கிழட்டு பண்டாரம் தன் வாசலில் பிச்சை கேட்டு வந்து பின்னர் தன் மகளை கற்பழிக்க நாள் குறித்ததை எண்ணி வேதனையில் ஆழ்ந்தான். காளிப்பெரும்புலையன் அஞ்சன மையெடுத்து யாரென்று பார்த்தால் அவனால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மாந்திரீகத்தில் பெரியவன் என்று பெயரெடுத்த என்னையே ஒருவன் ஏமாற்றுகிறான் என்றால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து மாவிசக்கிக்கு மந்திர காவல் அமைத்தான். 7 அறைகளை அடுக்கடுக்காக அமைத்து நடுவரையிலே பெண்ணை அமரச் செய்தான். யாரும் அதனை நெருங்க இயலாத வண்ணம் தன் மாந்திரீகத்தால் வளையம்
அமைத்தான். ஆனாம் நம் சுடலைமாட சாமியை எந்த காவல்தான் தடுத்து நிறுத்தும்? இரவிலே எறும்பு உருக்கொண்டு மாவிசக்கியின் அறையை அடைந்தார் சுடலைமாட சாமி. அவள் அறியாமலேயே அவளை கற்பழித்தார். வந்த சுவடு இல்லாமல் வெளியேறினார். மறுநாள் காலையில் மகளை எழுப்ப வந்த புலக்கொடியாள் மகளில் நிலைய கண்டு அதிர்ந்தாள். மாவிசக்கியும் கண்ணாடியில் தன் கோலம் கண்டு அழத் துவங்கினாள். பெரும்புலையன் அதிர்ந்தான். தன் மாந்திரீகம் பொய்த்ததை எண்ணி பயந்தான். வந்தவன் மிகப்பெரிய ஆள். தன்னால் அவனை எதிர்க்க இயலாது என்பதை புரிந்து கொண்டான். ஆயினும் அவன் மனத்தில் வந்தவன் யாரென்ற கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. மை போட்டு பார்த்தான். ஏவல் தேவதைகளிடம் கேட்டான். யாராலும் சொல்ல முடியவில்லை. மாவிசக்கி கர்ப்பமானாள். இத்தோடு விட்டாரா சுடலைமாடன்? என் அன்னையின் ஆலயத்தில் புகுந்து திருடியவனை குடும்பத்தோடு பழித்தீர்ப்பேன் என்று சபதம் செய்தாரில்லையா? எனவே பெரும்புலையனை குடும்பத்தோடு அழிக்க நாள் பார்த்து காத்திருந்தார். மாவிசக்கி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள். ஆலடிப்புதூரிலே காக்காச்சி மலை தாண்டி பழியன்மார்கள் விவசாயம் செய்து வந்தார்கள். அவர்கள் விவசாயம் செய்யும் சோலையை நாசம் செய்தால் புலையன் நேரில் வருவான். அவனை பழிவாங்கலாம் என்று எண்ணிய சுடலைமாட சுவாமி பழியன்மார்கள் விவசாயம் செய்து வந்த ஒரு நாள் இரவு சோலைக்குள் புகுந்து அதனை முற்றிலும் நாசம் செய்தார். மறுநாள் காலையில் வந்து பார்த்த பழியன்மார்கள் அதிர்ச்சியில் புலையனிடம் ஓடி வந்தார்கள். புலையனும் தானே நேரில் வந்து பார்ப்பதாக கூறி அவர்களை அனுப்பி வைத்தான். புலையன் காக்காச்சி மலைக்கு செல்ல இருப்பதை அறிந்த புலக்கொடியாள் அவனை தடுத்தாள். போக வேண்டாம் அன்பரே, நான் பொல்லாத கனவு கண்டேன் என்று சொன்னாள். யாராலும் என்னை எதுவும் செய்ய இயலாது. நீ என்னை தடுக்காதே என்று சொல்லிவிட்டு புலையன் புறப்பட்டுச் சென்றான். பழியர்களின் சோலையில் அமர்ந்து மை போட்டு பார்த்தபோது அவனால் எதுவும் கண்டு பிடிக்க முடியவில்லை. பிறகு சுடலைமாடன் தானே அவன் நேரில் பிரசன்னமானார். தான் யார் என்பதை அவனுக்கு தெரியப்படுத்தினார். என் அன்னையின் ஆலயம் புகுந்து கொள்ளையடித்த பெரும்புலையா, உன்னை சந்திக்கவே நேரம் காத்திருந்தேன் என்று அவன் கையிலிருந்த திரு நீற்று தாம்பூலத்தை பிடுங்கி அவன் சென்னியில் ஒரே அடி நடுங்கிப் போனான் காளிப்புலையன். ஐயா, உன் பலம் அறியாது உன் காவலில் இருந்த திரவியங்களை கொள்ளை கொண்டு வந்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. நாம் பங்காளிகளாக இருப்போம் என்று சுடலைமாடனிடம் பேரம் பேச ஆரம்பித்தான் காளிப்புலையன். என்ன, என்னுடன் பங்காளியா? எனக்கு உன்னால் கொடை கொடுக்க இயலுமா என்று கேட்டார் சுடலைமாடன். என்ன வேண்டுமானாலும் தருகின்றேன் என்றான் புலையன். 7 பரன்கள் போட்டு எட்டாத உயரத்தில் ஏணி வைத்து மாலை சாற்றி கும்பம் வைத்து ஒரு பரனில் சூல் ஆடுகளும் ஒரு பரனில் சூல் பன்றிகளும் ஒரு பரனில் சூல் எருமைகளும் ஒரு பரனில் கருங்கிடாக்களும் ஒரு பரனில் செங்கிடாக்களும் ஒரு பரனில் ஒரு கோட்டை புழுங்கலரிசி சோற்றை ஒரே படைப்பாகவும் போட வேண்டும். அப்படியே செய்கிறேன். என்னை விட்டுவிடு. இரட்டை மேற்கோள்குறி. அது மட்டுமல்ல, 7வது பரனிலே ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை எனக்கு பலி கொடுக்க வேண்டும். அவளும் தன் தகப்பனுக்கு ஒரே பெண்ணாக இருக்க வேண்டும். அவளுக்கு அது முதல் குழந்தையாக இருக்க வேண்டும் என்றார். மேலும், அப்படி நீ எனக்கு பலி கொடுத்தால் 3.25 நாழிகைக்கு உன் சிமிழுக்குள் நான் அடைபடுவேன் என்று வாக்கும் கொடுத்தார். இதில் மயங்கிய பெரும்புலையன் பலி கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்தான். பரன்கள் அமைத்தான். ஆடுகளும் பன்றிகளும் எருமைகளும் கிடாக்களும் கிடைத்தன. நிறைமாத கர்ப்பிணிக்கு எங்கு செல்வது என்று யோசனை செய்த போது மாவிசக்கியின் நினைவு வந்தது. தனக்கு மகளை விட மாந்திரிகமே முக்கியம் என்று எண்ணி அவளையே பலியிட தீர்மானித்தான் பெரும்புலையன். வீட்டுக்கு வந்தான். மகளை அழைத்தான். மகளே மாவிசக்கி, நம் குலதெய்வத்துக்கு பலி கொடுக்கப் போகின்றேன். நீயும் வா, நாம் செல்லலாம் என்று அழைத்தான். அப்பா, நானோ நிறைமாத கர்ப்பிணி. நான் அதை போன்ற பலி கொடுப்பதையெல்லாம் காணக்கூடாதல்லவா? நான் வரவில்லை என்று மறுத்தாள். அவளை சமாதானம் செய்து அழைத்துச் சென்றான். 7வது பரனிலே அவளை ஏற்றி அவளது கைகளையும் கால்களையும் கட்டினான். மாவிசக்கியும் புரிந்து கொண்டாள். அடே சண்டாளா, பெற்ற மகளென்றும் பாராமல் என்னையும் கொலை செய்து பலியிட துணிந்து விட்டாயே, நீ உருப்படுவியா? நான் மரித்து 7 நாட்களுக்குள் நீயும் செத்துப் போவாய் என்று சாபமிட்டு அழுதாள். அதையெல்லாம் காதில் வாங்கவில்லை காளிப்புலையன். அத்தனை ஆடுகளையும் எருமைகளையும் பன்றிகளையும் கிடாக்களையும் பலி கொடுத்தான். ஏற்றுக்கொண்டார் சுடலைமாட சுவாமி. ஒரு கோட்டை புழுங்கலரிசி சோற்றையும் ஏற்றார். இறுதியாக தனது மகளையும் நெஞ்சை கிழித்து பலி கொடுத்தான். அதையும் ஏற்றார். பின்னர் தான் சொன்னது போல் அவனது சிமிழுக்குள் அடைபட்டார். சுடலைமாடனை அடைத்து விட்டோம். இனி பகவதி கோயிலில் உள்ள அனைத்து தங்கங்களையும் கொண்டு வந்து விடலாம் என்று எண்ணிய புலையன் சுடலைமாடனை அடைத்த சிமிழை அங்குள்ள குளத்தில் புதைத்து வைத்தான். குளத்திலிருந்து சுடலைமாடனால் மீள முடியாது என்று நம்பிவிட்டான். வீட்டுக்கு வந்தான். புலக்கொடியாள் தண்ணீர் எடுக்க குளத்துக்குச் சென்றாள். குடத்தில் நீரை மொண்டாள். அந்த நீரில் சிமிழும் வந்து விட்டது. வீட்டுக்கு வந்தாள். புலையனுக்கு சாப்பாடு வைத்தாள். குடத்திலிருந்த நீரை ஒரு செம்பில் அவனுக்கு ஊற்றி வைத்தாள். நீரிருந்த செம்பை எடுத்த புலையன் கண்களில் அந்த சிமிழ் பட்டது. ஐயோ, இந்த சிமிழ் இங்கு வந்து விட்டதே என்று அவன் பரிதவித்த நொடியில் 3.25 நாழிகை முடிவடைந்து விட்டது. சிமிழ் வெடித்தது. ஆங்கார சொரூபமாக வெளிப்பட்டார் சுடலைமாட சுவாமி. அடே பெரும்புலையா, தங்கத்திற்கு ஆசைப்பட்டு பெற்ற மகளையே பலி கொடுத்த சண்டாளா, உன்னை போன்ற பெரும்பாவிகள் உயிரோடு இருக்கலாமா? என் அன்னையின் ஆலயம் புகுந்து திருடிய உன்னை குடும்பத்தோடு அழிப்பேன் என்று சபதம் செய்தேன். இப்போது நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அவனை அடித்தார். அருகே நின்றிருந்த புலக்கொடியாளையும் அடித்தார். தன் அன்னையின் ஆலயத்திலிருந்து புலையன் கொள்ளையடித்துச் சென்ற திரவியங்களை மீட்டு கொட்டாரக்கரை திரும்பினார். அவற்றை மீண்டும் அன்னையிடமே சேர்ப்பித்தார். அன்னையே, இப்போது புரிந்ததா உன் மகனின் பராக்கிரமம் என்று அன்னை பகவதியை வணங்கி நின்றார். மெச்சினோம் மகனே, ஆனால் நீ இப்படி பழிவாங்குவதெல்லாம் கூடாதப்பா. தெய்வங்கள் எல்லோரும் மனிதர்களை ரட்சிக்கத்தான் வேண்டும். நீயும் வரங்கொடுக்கும் தெய்வமாக வேண்டும் என்று அவனை ஆசீர்வதித்தாள். அப்படியே செய்கின்றேன் அன்னையே, எனக்கு விடை கொடு என்று சொல்லி அன்னையிடம் அனுமதி வாங்கிவிட்டு கொட்டாரக்கரையை விட்டு புறப்பட்டார். நேராக குற்றாலம் வந்து சேர்ந்தார்.
குற்றால அருவியில் குளித்துவிட்டு திருக்குற்றால நாதரையும் அம்பிகையையும் வணங்கினார். பின்னர் குற்றாலப்பதியிலேயே அருளும் தெய்வமாகி வரமருள ஆரம்பித்தார்.